சோசியல் மீடியாவால் நம்முடைய வாழ்க்கையின் பண்பாட்டை புரிந்து கொள்ளாமல் தவிக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு தகுதியான தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கின்ற ஒற்றை மனிதனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதனை ஒரு பெண்ணாக, ஒரு ஆசிரியராக புரிந்து கொண்டு இதை சொல்லுகிறேன். அவர் கண்கள் பணித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாயா? நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க ஓட்டு, நாம நல்லா இருக்கணும்னா சில பேர் வரணும். பென்சில் பிடிச்சிட்டு இருந்தையா, என் கை இன்னைக்கு கிரீன் பென்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன். யார் கொடுத்தது சிம்மாசனம்? இந்த சிம்மாசனம் யார் கொடுத்தது? நான் யோசிச்சு பார்க்கிறேன். அவர் கண்களில் கண்ணீர் பணிய ஒரு வார்த்தை சொன்னார். பிள்ளைகளே படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்லக்கூடிய தலைவனை மிஸ் பண்ணலாமா? வாங்க சினிமா பார்க்கலான்னு ராத்திரி 3 மணிக்கு ஷோவை வச்சு நாசம் பண்ற இந்த உலகத்துல பிள்ளைகளே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இந்த தாய் தமிழகத்தின் முன்னால் வந்து நிற்பேன், என்னை நானே பலி கொடுப்பேன், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நிற்கிறானே ஒரு காவல் தலைவன். அந்த தலைவனுக்காக நன்றி சொல்வதற்காக நான் எப்பவுமே ஐயா கலைஞர் அவருக்கு சொன்ன அந்த உதாரணத்தை ஐயாவின் காலடிகளுக்கு தருகிறேன். ஏனென்றால் என் தாய் தந்தையரின் வாய்ப்பு கலைஞர், என் வாய்ப்பு தளபதி. குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இதோ இளைய தலைவர் வந்து நிற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடைத்ததில்லை, தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. வரலாறு பெற்றவர்கள் நாம், பாரம்பரியம் கொண்டவர்கள் நாம். 75 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தாய் தமிழகத்தில் வேறு எந்த சிந்தனையும் ஊடாடிவிட முடியாதபடிக்கு இந்த மண்ணை காக்கக்கூடிய அந்த திராவிட சிந்தனையோடு நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எழுத்தாளர் ஒருவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னதைத்தான் நான் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சொல்லுவேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வாரிசு இது வெறும் உயிரியல் வாரிசு அல்ல, கொள்கை வாரிசு. இது கொள்கை வாரிசு. இவரை போல் இன்றைக்கு இந்த 8 கோடி மக்கள் கிட்ட ஒரு தலைவனை காட்டியிருங்க பாப்போம், ஒரு தலைவனை காட்டியிருங்க பாப்போம். ஒன்றும் இல்லை, நான் எனக்கு எப்பவுமே இந்த தலைவரை பார்த்தாலும் ஒரு மனசுல ஒரு வார்த்தை, யார் தலைவன்? யார் தலைவன்? தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். எங்கே நன்மை இருந்தாலும் அந்த நன்மையை நோக்கி தீமை வரும். இந்த ஆட்சியும் இந்த திராவிட மாடல் அரசும் இந்த திராவிட கொள்கையும் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? நீ சந்தன மரம் போல் இரு. ஏன் தெரியுமா? உன்னை நாடி விஷப்பாம்புகள் வரும், வந்தாலும் சந்தன மரம் போல் உயர்ந்து நில். ஏனென்றால் தன்னை நோக்கி வந்து தன்னை சுற்றி கொள்ளும் அந்த விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. சந்தன மரம் பாதிப்படையாது. நீ 1000 சொல்லு, நீ திரைப்படத்துல நடி, நான் ரசிக்கிறேன், கை தட்டுறேன், வேணும்னா விசில் கூட அடிச்சுட்டு போறேன், அவ்வளத்தோட தான் அங்க. அதுக்கு அப்புறமா வந்து எங்களை ஆட்சி செய்யணும்னா எங்களுடைய குடும்ப தலைவனாக இருக்க வேண்டியதற்கான தகுதிப்பாடு என்பது என்ன என்பதனை தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன்.